சொன்னங்களே, திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மத்தியில பாரதிய ஜனதா என்ன செய்ததோ அதை மட்டுமே செய்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த 21 முதல் 25 வரைக்கும் செய்த ஆட்சின்னா அது திமுக ஆட்சி தான். பிரதமர் மோடி உலகம் பூரா சுற்றினார். ஐயா ஸ்டாலின் உலகம் பூரா சுற்றி வந்தார். பிரதமர் மோடி வெறும் விளம்பரம், வெறும் வீடியோ போட்டோஸ் ரிலீஸ். தமிழ்நாட்டில் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. துக்க நிகழ்வுலையோ அல்லது ஒரு மக்கள் பிரச்சனையிலையோ ஒரு நாளும் பிரதமர் மோடி போய் நின்னது கிடையாது. குறிப்பாக நேற்று நடந்த சம்பவம், ஒரு பழம்பெரு நடிகை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்ட உடனடியாக போயிட்டு அந்த அம்மையாரை சந்திச்சிருக்காரு ஐயா முதல்வர். சாதி ஆணவ படுகொலையால் கொல்லப்பட்ட தம்பி கவினுக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு அறிக்கை விடல இந்த முதல்வர். சென்னை மாநகராட்சி முழுக்க அங்க துப்புரவு பணிகள் செய்கின்ற அத்தனை பேர்த்தையும் தனியார் மயமாக்குதலை எதிர்த்து அந்த துப்புரவு தொழிலாளர்கள், பட்டியலின மக்கள், அடித்தட்டு மக்கள், வறுமையின் கொடுமையில் இருக்கின்ற மக்கள் இன்றுடன் 6 நாட்களாக போராடி கொண்டு வருகிறார்கள். அதற்கு போயிட்டு இந்த முதல்வர் நின்னது கிடையாது. சட்ட ஒழுங்கை காப்பாற்றுகின்ற காவல்துறையை சார்ந்த காவல் உதவி ஆய்வாளர்கள் கொல்லப்படுகிறார்கள், அங்கு போய் நின்றது கிடையாது, ஒரு அறிக்கை கிடையாது. இப்படி மக்கள் பிரச்சனையில எந்த பிரச்சனைக்கும் பார்க்காத இந்த முதல்வர் போட்டோ வீடியோ இதிலே ஆட்சி, இந்த 4 ஆண்டு ஆட்சியும் நடத்தி முடித்து விட்டார். மத்தியில் பாரதிய ஜனதா என்ன செய்ததோ அதை தமிழ்நாட்டில் திமுகவின் அரசு செய்து முடித்திருந்தது. குறிப்பாக இந்த திமுக அரசு பட்டியலின மக்களுக்கு எதிரான அரசு என்பதை இந்த 4 ஆண்டுகளில் வெட்ட வெளிச்சமாக காட்டிவிட்டது. மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று.